வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னா, நைமிசாரண்யத்தில் உள்ள எல்லா கோயிலையும் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா நைமிசாரண்யத்தில் இருக்கிற அத்தனை கோயிலையும் பார்த்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம முதல்ல பார்த்துட்டு படே ஹனுமான் திருக்கோயில். இந்த கோயிலில் நாங்கள் போன அன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி திருவிழா ஹோமம்லாம் வளர்த்தி அங்கே இருக்கிற சாதுக்களுக்கு அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு 50 படிக்கட்டு ஏற வேண்டியிருக்கு. அது ஏறி போனோம்னா படே ஹனுமான் திருக்கோயிலை அடையலாம். அங்கே ஹனுமான் மஹிராவணன் கிட்ட இருந்து ராம லக்ஷ்மணரில் காப்பாற்றிக்கிட்டு வந்தது. இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது பெருமாள் கோயில். இந்த பெருமாள் கோயில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில். ரொம்ப அற்புதமான அழகான திருக்கோயில். இந்த கோயிலில் வெங்கடாஜலபதி அவ்வளவு அழகு. இது என்னுடைய ஷார்ட்லேயே போட்டிருக்கேன். ஷார்ட்டில் பாருங்கள், மூலவரை காமிச்சிருக்கேன். ரொம்ப அழகாக இருப்பார் திருப்பதி வெங்கட்ரமண சுவாமி. இந்த கோயில் தெற்கில் நம்ம எப்படி பூஜைகள் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த கோயில் தெற்கில் பண்ணக்கூடிய அந்த பூஜை வழிமுறையை பின்பற்றி இந்த கோயிலில் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வேத பாடசாலைகள் இருக்குது. இங்கே நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. கொடிமரம் இது எல்லாம் நம்ம ஊர் மாதிரியே இருக்குது. ரொம்ப பார்க்குறதுக்கு அற்புதமாக இருந்தது. மனசாந்தி கொடுத்தது. ரொம்ப லக்ஷ்மிகரமாக இருந்தது. ரொம்ப நல்லா இது பாருங்கள், கருடாழ்வார் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். நம்ம சைடு மாதிரியே எல்லாம் இருக்குது. ரொம்ப அற்புதமான திருக்கோயில். இந்த திருக்கோயில் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு இவர் தான் கொடுத்தாரு. இவர் தான் ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுத்து வீடியோ எடுக்க சொன்னார். இந்த வீடியோ எடுக்கும்போது அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டால் உங்களையும் எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கோங்கன்னாங்க. அந்த அற்புதமான திருக்கோயில். இப்போ நாம் பார்க்குறது லலிதாம்பிகை திருக்கோயில். இந்த லலிதாம்பிகை சக்தி படத்தில் ஒன்று. இந்த லலிதாம்பிகையோட விசேஷம் சக்தி என்ன அப்படின்னா, சக்கர தீர்த்தம்னு இங்கே இருக்குது. அந்த சக்கர தீர்த்தத்தில் தண்ணி பெருக்கெடுத்து ஓடும்போது இந்த லலிதாம்பிகையை பிரார்த்தனை பண்ணி இந்த லலிதாம்பிகை தான் அந்த தண்ணியை கட்டுப்படுத்தி வெள்ளம் ஏற்படாமல் ஜனங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் காப்பாற்றினாங்க. ரொம்ப அருமையான ஒரு சக்தி பீடம். ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு சக்தி பீடம். இங்கே பூஜைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ரொம்ப நிறைய ஜனங்கள் வந்துட்டுருக்காங்க. இதுதான் உள்ளுக்குள்ளே போய் அம்பாளை பார்க்க வேண்டிய ஒரு சந்நிதி. ரொம்ப நல்ல ஒரு திருக்கோயில், பார்க்க வேண்டிய கோயில். இப்போ நாம் பார்த்துட்ருக்கிறது வடவிருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய நைமிசாரண்யத்தில் இருக்கக்கூடிய இந்த வேதங்கள் தோன்றிய இடம்.